அன்பு சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். குமரி மாவட்டத்தில் பிரம்மாண்டமாக வாணியர் ஐம்பெரு விழா குமரி மாவட்ட வாணியர் பேரவை சார்பாக மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. காண்போரை வியக்கும் வண்ணம் மிக அழகாக அனைவரும் பாராட்டும் வண்ணம் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு வாணியர் பேரவை பொதுச் செயலாளர் பாசமிகு அண்ணன் நாகராஜன் அவர்களும் துணைத் தலைவர் லாலா மணி அவர்களும் இணை செயலாளர் செந்தூர் கண்ணன் திரு முருகன் அவர்களும் இணை செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி செட்டியார் அவர்களும் மற்றும் நெல்லை மாவட்ட தலைவர் மாடசாமி, பொருளாளர் கந்தசாமி அவர்களும் மேலும் பலரும் கலந்து கொண்ட விழாவில் சிறப்புமிக்க விழாவாகவே அமைந்தது. முதல் நிகழ்வாக அனைவரும் போற்றும் விதமாக நம் மூத்த குடிமக்களை 8 பேரை மகிழ்வித்து மகிழ்ந்த தருணங்கள் மறக்க முடியாத விழாவாகவே அமைந்தது. குமரி மாவட்ட வாணிய பேரவை தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஆர்வமுடன் மிக சிறந்த முறையில் செயலாற்றிய விதம் அனைவரையும் பாராட்டையும் பெற்றது. முதல் நிகழ்வான மகிழ்வித்து மகிழ் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் கௌரவம் செய்து அனைவரும் மகிழும் வகையில் அமைந்த தருணங்களும், அதற்கு அடுத்தபடியாக கல்யாண மாலை நிகழ்ச்சியும், அடுத்த நிகழ்வாக மாலையில் கல்வி நிகழ்ச்சியும், வாணியர் எழுச்சி நிகழ்ச்சியும், புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியும் மிக அருமையாக காண்போர் அனைவருமே மயக்கும் வண்ணமும் பெருமை கொள்ளும் விதமாகவும் அமைந்த விழாவின் முதல் பகுதியை பார்ப்போம். மேலும் இவ்விழாவில் கலை இலக்கிய அணி செயலாளர் முருகதாஸ் அவர்களும், தலைமை நிலைய செயலாளர் கல்யாண சேகர் அவர்களும், திருப்பூர் மாவட்ட தலைவர் அண்ணன் பாசமிகு ராஜ் அவர்களும் மகிழ்வித்து மகிழ்ந்தோம். அவரும் குடும்பத்தினருடனும் மற்றும் நமது சொந்தங்களுடனும் வருகை தந்தது அனைவருக்கும் மகிழ்ச்சியான தருணங்களாகவே அமைந்தது. பெரம்பலூரில் இருந்த வாணியர் நிர்வாகிகளும் மற்றும் பல மாவட்டங்களில் இருந்து வந்த நமது பேரவை சொந்தங்களும் கலந்து கொண்டு விழா மிக அற்புதமாகவே நடந்தது. விழா ஏற்பாடுகளை குமரி மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர், இளைஞரணி செயலாளர், துணை செயலாளர்கள், துணைத் தலைவர்கள் மற்றும் நமது சொந்தங்கள் அனைவருமே இரும்பாக உழைத்து மிக அழகிய முறையில் விழாவை நடத்தியது பெருமையான விஷயம். தொடர் நிகழ்ச்சிகளாக வாணியர் மனிதம் சார்ந்த நிகழ்ச்சிகளை கையில் எடுத்து நடத்தி கொண்டே இருப்பது நமது வாணியர்களுக்கு பெருமையான விஷயமாகவும் அமைகிறது. அடுத்தபடியாக அனைவருக்கும் பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்துகிறோம். குமரி மாவட்ட வாணியர் பேரவை சார்பாக நடைபெறுகின்ற ஐம்பெரு விழாவில் முதல் நிகழ்ச்சியாக நடைபெற்ற மகிழ்வித்து மகிழ் நிகழ்ச்சியில் எங்களை மகிழச் செய்த திரு சிவலாலு என்ற துணை செட்டியார் திருமதி ராஜேஸ்வரி அம்மாள், அடுத்தபடியாக திரு என் ரவீந்திரன் என்ற காந்தி செட்டியார் திருமதி எம்.வி. வசந்தகுமாரி அவர்களுக்கு, அடுத்தபடியாக திருமதி நாகப்பன் ராணி செட்டியார் ஆக்கியதா இயற்கை எழில்களும் கொஞ்சம் திருப்பூர் நன்னகரில் முத்துசாமி செட்டியார் திருமதி தேவாதார தம்பதியினருக்கு 28,000. அடுத்து எல் முருகன் செட்டியார் திருமதி விமலா
முக்கடகம் சங்கமிக்கும் குமரி மாவட்டம் செல்வராமன் கோவிலில் கே லட்சுமணன் செட்டியார் கோலம்மாள் தம்பதியினருக்கு எல் முருகன் செட்டியார் மருதுபுரி முருகன் செட்டியார் பிரேமா தம்பதியினர் முக்கடகம் சங்கமிக்கும் குமரி மாவட்டத்தில் முருகன் செட்டியார் அவர்கள் பகவதியப்பன் செட்டியார் பழனியாச்சி தம்பதியினருக்கு 12/5/1986 திருமணம் முடித்து அன்னாருடைய நிறைவான வாழ்வின் பயனாக ஒரு மகனை பெற்றெடுத்து சிறந்த வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்து பேர குழந்தையோடு சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள். அன்னாருடைய சமுதாய பணி மென்மேலும் சிறந்து விளங்கி எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு கால தமிழ்நாடு வானியர் பேரவையின் தலைவர் திரு ராம கண்ணீர்செல்வன் செட்டியார் அவர்கள் சார்பாக எல்லாம் வல்ல ஈசனை வேண்டுகிறோம். நன்றாக படிப்பில் நாட்டம் கொண்டு SSLC படித்து முடித்து சொந்த தொழில் வள்ளியூர் மாநகரில் சிறப்பாக செய்து வருகிறார்கள். ஆனால் தன்னுடைய பருவ வயதில் தோப்புவணிகர் தெருவை சார்ந்த பொன்னையா செட்டியார் சுப்பம்மாள் அவர்களின் முதல்வி திருமதி அமுதா அவர்களை 8/4/1993 அன்று திருமணம் செய்தார். இத்தம்பதியினர் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுத்து அவர்களுக்கு சிறப்பான பட்ட படிப்பையும் வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன்னி என போற்றி புகழ வேண்டும் என்ற வைர வரிகளுக்கு இலக்கணமாக வாணியர் பேரவையின் பொதுச் செயலாளராக தமிழகம் தலைமறித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த நிலை மாற வேண்டும் என்றால் இது போன்ற ஒரு வரை தமிழகம் வேண்டும் தன்னுடைய பரப்புரையை நிகழ்த்த வேண்டும். நம்முடைய மக்களுக்கு பயிற்சி பட்டறைகளை உருவாக்க வேண்டும். இளைஞர்களுக்கு வாணியில் உணர்ச்சி உருவாக்க வேண்டும். வாணியில் சொன்னவுடன் அவன் ரத்த நாளங்களை உணர்ச்சி பிரவாகம் எடுத்து ஓட வேண்டும். அவ்வாறு ஓட வைக்க வேண்டும் என்றால் ஒற்றுமை வேண்டும். ஆனால் நம்மில் ஒற்றுமை இல்லையே. ஒன்றுபட்ட வாழ்வில் ஒரு பாடல் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எழுத்தில் நல்ல கருத்தி யாருமோ குறைவில்லை கண்ணில் அத்தொரு கருங்கட வளநக பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம் நான்கே சுரே போற்றி இறைவா போற்றி. பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு பல்லாயிரத்தாண்டு நல்ல நலமுடனும் வளமுடனும் ஆண்ட என்று வாழ்த்துகிறோம். இந்த ஐம்பெரும் விழாவில் கடந்த ஆண்டு நாங்கள் தேர்வு செய்யப்பட்டோம். சில தவிர்க்க முடியாத காரணங்களை முன்னிட்டு கடந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள
வாய்ப்பு இல்லாமல் போனது. ஆனால் இந்த வருடம் நாங்கள் கலந்து கொண்ட போது இந்த வாய்ப்பை கடந்த ஆண்டே தவறவிட்டோமே என்று எங்கள் உள்ளத்தில் ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. ஏனென்றால் இது போன்ற நிகழ்வில் நமது சுற்றத்தார் உறவினர்கள் அத்தனை பேர் முன்னிலையில் இந்த 60வது ஆண்டினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இது மனதில் ஏற்படுகின்ற ஒரு எழுச்சி மட்டுமல்ல, உறவினர்களுடைய முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சிக்குரியதாகவே அமைந்துள்ளது. அதாவது எவ்வளவோ நிகழ்ச்சிகளை நாம் நடத்தியிருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். ஆனால் இங்கே ஒரு 8 தம்பதியினுடைய 60வது ஆண்டு நிகழ்ச்சியை இவ்வளவு நமது வாணிய சொந்தங்களுடைய முன்னிலையில் நடத்தி அதிலேயே நாமும் ஒரு பங்களிப்பாளராக மகிழ்வித்து மகிழ்வில் கலந்து கொண்டது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த நிகழ்வு எல்லாருக்கும் ஒரு எழுச்சியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். எங்கள் குடும்பத்தில் அத்தனை பேரையும் உரிய காலத்தில் அழைக்க முடியாமல் இருந்தாலும் எல்லாருடைய உறவினர்களுடைய இந்த செய்திகள் அவர்களை சென்றடையும் போது அவர்கள் வாழ்த்துவார்கள். அந்த வாழ்த்துக்களை நாங்கள் பெற்றுள்ளோம். அந்த வகையிலேயே நான் மற்றொரு மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஒரு பெரும் பேறு என்று கருதுகிறேன். 60வது வயதில் நாம் கோயில்களில் சென்று இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி அதில் மகிழ்ச்சி காண்போம். அதைவிட இந்த நிகழ்ச்சியில் நான் பெருமை அடைகின்றேன். ஏனென்றால் நமது வாணிய சொந்தங்களுடைய முன்னிலையில் குமரி மாவட்ட வாணிய பேரவை நடத்துகின்ற இந்த மகிழ்வித்து மகிழ் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டது, நீங்கள் எல்லாரும் பாராட்டியது, ஆசை வழங்கியது, எங்களிடம் ஆசை பெற்றது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை வழங்குகின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியை நடத்திய குமரி மாவட்ட வாணிய பேரவைக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் ஆண்டுதோறும் நடைபெற வேண்டும் என்று நான் அவர்களை அன்போடு என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவரையும் ஆசீர்வாதம் செய்திருக்கும் மணமக்களே, கொண்டிருக்கின்ற ஐம்பெரும் விழாவிற்கு தலைமையை நடத்திக் கொண்டிருக்கின்ற உங்கள் மண்ணின் மைந்தன் வாணியத் பேரவையின் பொதுச் செயலாளர் திரு தலை நாராயணன் அவர்களே, ஆன்லைன் எங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாவே எங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கும் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர், மாநில ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் இணைச் செயலாளர் மகி செட்டியார் அவர்களே, எங்களுடைய அண்ணன் மோகன் செட்டியார் அவர்களே, சரவணன் பெற்றுக்கொள்ளலாம். இவருடைய கைபேசி எண் 9676796810 9